கிறிஸ்தலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில லூக்காவின் சுவிசேஷக புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறது என்று சொல்லியிருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவான தெய்வம் பிறப்பதற்கு முன்னாகவே ஒரு தேவனுடைய பக்தன், கர்த்தருடைய பக்தனாக எப்போதும் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் காத்திருக்கிறவனாய் ஒருவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தில் ஏவுகிறார். என்னுடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை காண முன் நீ இறப்பதில்லை அப்படின்னு. உடனே அவன் விசுவாசிக்கிறான். அதை நான் ஆவியானவர் என்னை ஏவுகிறார், நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பிறப்பை காணாததுக்கு முன்னே நான் இறப்பதில்லை, அப்போ நான் எப்போதும் தேவனுக்காக காத்திருக்கிறேன்னு அங்க அந்த மனுஷன் ஆண்டவருக்காக தேவாலயத்திலும் காத்து கொண்டு இருந்தான். அப்போ கிறிஸ்து பிறந்தா எல்லாரும் சாஸ்திரியர்கள் எல்லாரும் போய் பார்க்கிறதுக்காக அங்க பிள்ளை பிறந்த இடத்துக்கு எல்லாம் போனாங்க. ஆனா இவனும் அங்க போகல. இவன் தேவாலயத்திலே காத்து கொண்டு ஆண்டவர் காணும் நான் இறப்பதில்லைன்னு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படி காத்து கொண்டு இருந்தான். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இவனை தேடி தேவாலயத்துக்கு வந்து அங்கே அவன் கைகளிலே கிறிஸ்துவான குழந்தையின் தெய்வத்தை கையில கொடுக்கிறாங்க. அவர் ஏந்தி கொண்டு அவன் சொல்லுகிறான், ரட்சணியத்தின் கொம்பை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். கிறிஸ்துவை தேடி நாம போகல, கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறார். ரட்சிக்கும்படி, விடுதலையாக்கும்படி, நம்மளை குணமாக்கும்படி, நம்மளை மறுவாழ்வு கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆனா நாம அவரை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறதுக்கு கேளாம, அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வாழாம நம்ம அலட்சியமாய் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாற்றினால் நன்மை உண்டாகும், பலன் உண்டாகும். என ஆண்டவர் சொல்லுகிற ஏவுதல் என்ன, ஒரு நாளும் சோர்ந்து போகாம இருங்க, ஒரு நாளும் வீணாகாது. ஏன்னா ஆண்டவர் ஆவியானவர் ஏவினால் கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவார். கிறிஸ்து அவன் வாழ்க்கையில, அவன் தேவாலயத்திலே அவன் கரங்களிலே கொடுத்தாங்க. ஏந்தி கொண்டு, ஆண்டவரே, இந்த அடியானை சமாதானத்தோடு நீ என்ன பண்ணுவீங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அங்க ஜெபம் பண்ணுகிறான். நம்மளுடைய வாழ்க்கை என்னால கிறிஸ்துவுக்காக இருக்கா, நிச்சயமா நான் வாசிக்கிறேன். இந்த வேதத்தை உங்களுக்கு பிரியமா இருக்கு. நம்மளுக்கு